ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம போன யூனிட்டோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ சிடிஆர் எஸ்டிஆர்னு ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், இன்னொன்று வந்து சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். ஸோ இந்த ரெண்டு ரிப்போர்ட் நம்ம எதுக்காக எடுக்கிறோம், அப்புறம் அது யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இது. FIUIND, ஓகேங்களா, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியா. ஸோ இவங்களுக்கு தான் வந்து நம்ம எல்லா ரிப்போர்ட்டும் அனுப்புவோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் 10 lakhsக்கு மேலே அண்ட் இட்ஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் ஃபாரின் கரன்சியாக இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையுமே வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து சிடிஆர் அப்படின்னு, கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். ஓகேங்களா, அதை வந்து எவ்ரி 15th month, ஓகேங்களா, எவ்ரி 15th டே வந்து நம்ம அதுக்கு ரிப்போர்ட் அனுப்பணும். அதுவே எஸ்டிஆர் அப்படின்னா நம்ம இப்போ நடந்த டிரான்சாக்ஷனில் நமக்கு வந்து ஏதாவது ஒன்று ஃபோர்ஜரி இல்லை க்ரைமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, ஸோ 7th day வந்து நம்ம அதோட கன்க்ளூஷன் ரிப்போர்ட்டை வந்து நம்ம FIUINDக்கு அனுப்புவோம். ஓகேங்களா, ஸோ இவங்களோட மெயின் வேலை, அதாவது FIUINDயோட மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, மெயினாக வந்து இந்த மாதிரி க்ரைமாக டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து டேக் கேர் பண்ணுறவங்க, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறவங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து FIUINDயோட வேலை. ஓகேங்களா, ஸோ இது வந்து 1 markல கேட்கலாம். சிடிஆர்னா எவ்வளோக்கு மேலே இருக்கிறது நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி ஃபோர்ஜரி, கவுண்டர்ஃபிட் கரன்சி நோட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம இப்போ ஜென்ரலாக தெரியாமல் சிலதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, அதுவே இப்போது கள்ள நோட்டுன்னு தெரியாமல் சிலர் வந்து வாங்கிட்டாங்க கொண்டு வராங்கங்கிறது வேறு. அதுவே வந்து ஒரே டிரான்சாக்ஷனில் 4 நோட்டுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம அதை ரிப்போர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உண்மையாலுமே வாலண்டராக அவங்க கொண்டு வந்திருக்காங்களா, உண்மையாலுமே அதில் வந்து ஏதாவது சஸ்பெக்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இதில் யாருக்கு பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா FIUINDக்கு பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெபாசிட் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ். அதாவது என்னென்ன டைப் ஆஃப் டெபாசிட் ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா மெயினாக 2 தான். ஒன்று வந்து டிமாண்ட் டெபாசிட், இன்னொன்று டைம் டெபாசிட். டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னா அவங்க எப்போ வந்து கேட்டாலும் நம்ம அவங்களுக்கு தரணும். ஓகேங்களா, லைக் இப்போ SB அக்கௌண்ட்டில் இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டில், ஓகேங்களா, இந்த மாதிரி இதிலெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க எப்போ வந்தாலும் நம்ம எடுத்துருவோம் இல்லையா. ஸோ அவங்க செக் கொண்டு வந்தாங்கன்னா உடனே நம்ம தந்துடுவோம். அதுதான் வந்து டிமாண்ட் டெபாசிட். ஓகேங்களா, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி பேசிஸில் தான் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. எவ்வளோ நாள் ஆவரேஜாக எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்காங்களோ அதுக்கு தான் வந்து அவங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். இதுதான் டிமாண்ட். ஸோ டைம் டெபாசிட் அப்படின்னா என்னென்னா, அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி பீரியட் இருக்கும், அதாவது டியூ டேட் இருக்கும். இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரையும் நான் இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. FD போடுறாங்க, RD போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டைம் டெபாசிட்டில் வரும். ஓகேங்களா, இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் கம்பேர்ட் டு டிமாண்ட் டெபாசிட்டுக்கு. இப்போ SB அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து 3.5னா டைம் டெபாசிட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ 5.67லாம் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இந்த டிமாண்டுக்கும் டைமுக்கும் மெயினாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ டைம் டெபாசிட் வந்து எவ்வளோ நாளுக்கு வேணாலும் நம்ம போடலாம் இல்லையா. 7 daysலேருந்து எவ்வளோ இயர்ஸ் வேணாலும் நம்ம அதில் டெபாசிட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்ரி குவார்ட்டர் வந்து நம்ம பே பண்ணுவோம். ஓகே, ஸோ டிமாண்டுக்கு வந்து ஹாஃப் இயர்லி பே பண்ணுவோம், டைம் டெபாசிட்க்கு குவார்ட்டர்லி பே பண்ணுவோம். ஸோ இதுதான் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்சஸ். இப்போ வந்து டிமாண்ட் டெபாசிட்டில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் டெபாசிட், இன்னொன்று சேவிங்ஸ், அதாவது கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் நம்ம எதுக்காக ஓப்பன் பண்ணுவோம், இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை ஒரு ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சேவிங்ஸ் டெபாசிட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் எதுக்காக ஓப்பன் பண்ணுவோம், வெறும் சேவிங்ஸ் பர்பஸ்க்காக மட்டும், அக்கௌண்ட்டில் வந்து சும்மா பணம் போட்டு வைக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவோம் ஒரு இண்டிவிஜுவலுக்கு. ஓகேங்களா, கரண்ட் அக்கௌண்ட்டும் இண்டிவிஜுவல் பேரில் ஓப்பன் பண்ணலாம். பட் த மெயின் காஸ் எதுக்காக அவங்க ஓப்பன் பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக மட்டும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம். சேவிங்ஸ் டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம், மினிமம் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கொடுப்போம். கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயினானது வந்து நமக்கு நிறைய சார்ஜஸ் வரும், லைக் லெவி சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவோம். செக் புக்கு வந்து இவ்வளோ லீஃப்க்கு இவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மினிமம் பேலன்ஸ்க்கு சார்ஜஸ், மினிமம் பேலன்ஸ் கம்மியாச்சுன்னா சார்ஜஸ் ஆகும். ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு மினிமம் பேலன்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, 5,000, சில 10,000. ஸோ அதே மாதிரி அந்தந்த ஸ்கீமை பொறுத்தும் நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ மெயினாக கரண்ட் அக்கௌண்ட் வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்காக. ஓகேவா, ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து இண்டிவிஜுவல் நார்மல் ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி மினிமம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 rupeesலேருந்து எவ்வளோ வேணாலும் இருக்குது. ஸோ டிபெண்டிங் ஆன் த அக்கௌண்ட்டை பொறுத்து. அதே மாதிரி ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் வந்து நம்ம அதில் மெயின்டைன் பண்ணணும். லைக் மினிமம் பேலன்ஸ் வந்து 1000 rupees இருந்தால் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 30,000 இருந்தாலும் ஓகே தான். அந்த மாதிரி இதில் தான் சேவிங்ஸை வந்து நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ RBI கைட்லைன்ஸ் படி ஆக்சுவலாக வந்து இன்ட்ரெஸ்ட் SBIயில் ஏர்ன் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து 10,000 மேலே இருக்கிறது வந்து இன்கம் டேக்ஸில் வந்து நம்ம எக்ஸம்ப்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த 2 அக்கௌண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு.
ஸோ டிமாண்ட் டெபாசிட்டில் இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்பிடின்னு சொல்லுவோம். அதாவது பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட். அதாவது இதை நோ ஃபுல் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப மினிமம் கேஒய்சி நார்ம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு கேஒய்சியில் பார்த்தோம் மினிமம் கேஒய்சி நார்ம்ஸ் இருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து மெயினாக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மினிமம் பேலன்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி கேஷ் ஏடிஎம் வந்து அவங்க விட்ரா பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் பேமெண்ட் நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் எல்லாமே அவங்க பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆனால் இதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்மில் வந்து ஒரு மாதத்துக்கு 4 தடவை தான் அவங்களால வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸில் தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ அவங்க ஆப்ரேட் பண்ணலை, இதை வேறு ஏதாவது ஆப்ரேட் பண்ணாதனால இல்லை அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிற சார்ஜஸ் எல்லாம் வந்து லெவி பண்ண மாட்டாங்க. பட் சில ஃபெசிலிட்டிஸ் லைக் செக் லீஃப் அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகேங்களா, அது அக்கௌண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்பிடி, அதாவது பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைம் ஆர் டேர்ம் டெபாசிட். ஓகேங்களா, இப்போ டேர்ம் டெபாசிட்டோட ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். இண்டிவிஜுவல்ஸ் ஆகட்டும், ஃபர்ம்ஸ் ஆகட்டும், கார்பரேட்ஸ் ஆகட்டும், யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். இதுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும் இல்லையா, லைக் மினிமம் 7 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 120 மந்த்ஸ், அதாவது 10 வருஷம் வரையும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ்க்கு இப்போது 7 டேஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 6 மந்த்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கோட மெச்சூரிட்டி பீரியடுக்கு தகுந்த மாதிரி, சப்போஸ் இப்போ மெச்சூரிட்டி பீரியட் 1 இயர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து 6 மந்த்ஸ்லேயே விட்ரா பண்ணுறீங்க அமௌண்ட்டு அப்படின்னா, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவங்க ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குவார்ட்டர்லி இதில் தான் வரும். இதில் ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000 கிராஸ் ஆகும்போது நமக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. டிடிஎஸ்னால் டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ், அதாவது டேக்ஸ் பிடிச்சது போக பேலன்ஸ் தான் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம பேன் கார்டு வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம், ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம் பேங்க்கில் அப்படின்னா, ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தால் 10% மட்டும்தான் பிடிப்பாங்க. பேன் கார்டு ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னா 20% வந்து பிடிப்பாங்க. ஓகேங்களா, சப்போஸ் கஸ்டமர் வந்து 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க, டேக்ஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது அப்படின்னா அவங்க வந்து என்னென்னா 15H ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ எபவ் சீனியர் சிட்டிசனாக என்ன ப்ரொடியூஸ் பண்ணால் 15H ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச் ஃபார் ஹெல்ப். ஸோ 60க்கு மேலேனா ஹெல்ப் தேவை, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 60க்கு கீழே இருக்கவங்க அல்லது HUF, அதாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு வந்து 15G வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, யார் டேக்ஸ் வந்து எனக்கு வராது அப்படிங்கிறவங்க முன்னாடியே பேங்க்கில் வந்து இதை சப்மிட் பண்ணணும். ஸோ எவ்ரி ஏப்ரலில் வந்து அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இதை சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து சிஸ்டமில் அப்டேட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்காது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம் டெபாசிட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. லைக் ஒரு பேங்க்லேருந்து ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு. ஆனால் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் நம்ம சோல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் தெரியுங்களா, ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு பண்ண முடியும். பட் டேர்ம் டெபாசிட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சண்டேஸ் அல்லது ஹாலிடேஸ்லலாம் மெச்சூர் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் வந்து நமக்கு கிரெடிட் கொடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ணிவிடுவோம். ஸோ ஓகே, இப்போ டேர்ம் டெபாசிட் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு எஸ்பிஐ அக்கௌண்ட்டை வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டோ இல்லை அப்படின்னா 20,000க்கு உள்ள அவங்களோட மொத்த க்ளோஷர் அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம கேஷாக அவங்களுக்கு கொடுத்துடலாம், கேஷ் பேமெண்ட் பண்ணலாம். பட் அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேஷ் பேமெண்ட் பண்ண முடியாது. சப்போஸ் அவங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் அக்கௌண்ட்டில் தான் பண்ணுவோம். அக்கௌண்ட் இல்லைங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா டிடி அந்த மாதிரி ஏதாவது எடுத்து கொடுத்துட்டு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அங்கே போய் அவங்க வந்து அதை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, கலெக்ஷன் போட்டு அந்த மாதிரி. ஸோ என்னென்ன வகையான டேர்ம் டெபாசிட்ஸ் இருக்குன்னா நமக்கு தெரியும். எஃப்டிஸ் இருக்குது, அதே மாதிரி மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வாங்குற மாதிரி குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட்டு, சரிங்களா. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆர்டி ஸ்கீம்ஸ் இருக்குது. மந்த்லி டெபாசிட்ஸ் போட்டு மந்த்லி குட்டி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் வரும் அதுக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஆர்டி ஸ்கீம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு டைம் அல்லது டேர்ம் டெபாசிட்ஸில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான். ஓகேங்களா, இது போக பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் அல்லது ஃப்ளெக்ஸி டெபாசிட்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா ஒரு பெரிய கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ ஹை நெட்வொர்த் உள்ள கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்பிஐ அல்லது கரண்ட் அக்கௌண்ட் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் இப்போ வந்து ஒரு 1 கோடி ரூபாய், ஓகேங்களா, 1 கோடி ரூபாய் வந்து நான் லிமிட் செட் பண்ணுறேன், இல்லை ஒரு 10 லட்ச ரூபா லிமிட் செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி வந்து அவங்களுக்கு நிறையா கேஷ் உள்ளே வந்துட்டு வெளில போயிட்டு இருக்கும். ஸோ என்னோட டே எண்டில் பார்த்தீங்கன்னா 1 லேக்குக்கு மேலே இருக்கிற எல்லா கேஷுமே வந்து எனக்கு வந்து ஸ்வீப் ஃபெசிலிட்டி மாதிரி போட்டுருங்க, அதாவது அது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே டெபாசிட்டாக போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது. அதுதான் வந்து ஹைப்ரிட் டெபாசிட் அல்லது ஃப்ளெக்ஸி டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை வந்து அவங்க இந்த அமௌண்ட்டை வந்து எனக்கு டெபாசிட் பண்ண, இந்த அமௌண்ட் இது பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.
கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எக்ஸஸாக இருக்கிற ஃபண்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபெசிலிட்டி போகிறாங்க. இதை ஹைப்ரிட் டெபாசிட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெசிலிட்டிக்கு பேர் வந்து ஸ்வீப். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு நாளைக்கு இல்லை அந்த எண்ணில் இருக்கிற அமௌண்ட்டில் எனக்கு இவ்வளோ வந்து எனக்கு வந்து அப்படியே எடுத்து போட்டுடலாம். சரி, சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது செக் கலெக்ஷன் வருது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பணம் அந்த இடத்துல தேவைப்படுது, ஏதாவது ஷார்ட் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த டெபாசிட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அது வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு வந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். இதோட மெச்சூரிட்டி டேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிட்டர்மின் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது மேக்ஸிமம் 1 இயர். ஓகேங்களா. யூஸ்வலாக வந்து அது 1 இயர்க்கு வச்சிருப்பாங்க. 1 இயர் வரையும் அப்படியே போயிட்டே இருக்கும். இதுலேருந்து அதுக்கு அமௌண்ட் போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷம் ஆனோன்னா அதுலேருந்து மொத்த அமௌண்ட்டு இவங்களுக்கு இதுக்கு வந்துடும். ஸோ இப்போ இதோட டெபாசிட் இருக்கு இல்லையா, இந்த டெபாசிட் வந்து அதோட டிரான்சாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட எஸ்பிஐ அல்லது கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதுலேயே தான் வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு டே எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து இதுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்களோட எஸ்பிஐ அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஓகேங்களா. இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம். எதுக்காகனா மெயினாக அவங்ககிட்ட இருக்க எக்ஸஸ் ஃபண்ட்ஸுக்கு வந்து ஒரு டெபாசிட் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையானாலும் அது ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருப்பாங்க அவங்கவுங்க பேங்க்குக்கு பொறுத்த மாதிரி. ஸோ இதுக்கு ஃப்ளெக்ஸி டெபாசிட் மேக்ஸிமம் இதோட நேம் வந்து. ஓகேங்களா. இது மெயினாக என்னென்னா ஃபியூஷன் ஆஃப் டெபாசிட், அதாவது டிமாண்ட் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் ரெண்டுமே அவங்க கேட்டாலும் நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு இது வந்து ஃபிக்ஸடாகவும் போயிட்டுருக்கும். ஸோ இது ரெண்டோட காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் அல்லது ஃப்ளெக்ஸி டெபாசிட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட். என்ஆர்ஓனா நான் ரெசிடென்ட் ஆர்டினரி ருப்பி அக்கௌண்ட். இன்னொன்று வந்து என்ஆர்இ அக்கௌண்ட். இப்போ ஒருத்தவங்க வந்து இங்கே இந்தியாவில் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஃபாரினுக்கு வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க ரொம்ப நாளைக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேசிஸில் அவங்க வந்து என்ன ஆகிடுவாங்கன்னா என்ஆர்இ ஆகிடுவாங்க. இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கே ஏர்ன் பண்ணுற மணியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இல்லை அங்கே ஏர்ன் பண்ணுற மணியை அனுப்புறதுக்கான அக்கௌண்ட் தான் வந்து என்ஆர்இ அக்கௌண்ட். ஓகேங்களா. ஸோ இதே என்ஆர்ஓ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே லோக்கலில் வந்து யூஸ் பண்ணுற ஏர்னிங்ஸு இல்லை அவங்களோட டிவிடெண்ட்ஸு இல்லை ரெண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி லோக்கல் இந்தியா ஏர்னிங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட் தான் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டு. ஃபாரின் ஏர்னிங்ஸை போட்டு வைக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்இ அக்கௌண்ட். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ என்ஆர்ஓ அக்கௌண்ட்டை எந்தெந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஆர்டி, எஃப்டி எந்த அக்கௌண்ட்டாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவிடெண்ட்ஸு ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ இதெல்லாம் தான் வந்து அது கிரெடிட் பண்ண முடியும். டேர்ம் டெபாசிட் வந்து ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வரும். அது வந்து ஒவ்வொரு பேங்க்கும் வந்து அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அது அவங்கவுங்க டிட்டர்மின் பண்ணிக்குவாங்க. அது வந்து டொமஸ்டிக் நார்மல் நம்மளோட ருப்பி அக்கௌண்ட் நம்ம நார்மல் டேர்ம் டெபாசிட் இருக்கு இல்லையா அதை விட அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதை விட ஹையஸ்ட்டாக என்ஆர்ஓ டெபாசிட்க்கு கொடுக்க மாட்டோம். அதே வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஒய்ஃப் அவங்க வந்து இங்கே தான் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து பெர்மிட் பண்ணிக்கலாம், அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அது வந்து பவர் ஆஃப் அட்டார்னி பேசிஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இவங்களுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்து இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கூட யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ இது வந்து ஃபார்மர் ஒரு சர்வைவர் பேசிஸ்லையும் பண்ணலாம். ஸோ என்ஆர்இ அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ், கரண்ட், ஆர்டி, எஃப்டி ஸோ இந்த எந்த மாதிரி அக்கௌண்ட்டாக வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பை நான் ரெசிடென்ட் அவங்களே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அல்லது பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மெயின் டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா என்ஆர்இக்கும் சரி என்ஆர்ஓக்கும் சரி ரிப்பாட்ரியேஷன் அப்படிங்கிறது தான். ரிப்பாட்ரியேஷன் அப்படின்னா ஒரு கரன்சிலேருந்து இன்னொரு கரன்சிக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ நாட் ரிப்பாட்ரியேஷன் அப்படின்னா என்ஆர்இ வந்து ரிப்பாட்ரியபிள். ஸோ அந்த கரன்சிலேருந்து நமக்கு இந்த கரன்சிக்கு சேஞ்ச் பண்ணி தானே வருது. பட் என்ஆர்ஓ வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி என்ஆர்இ அக்கௌண்ட் வந்து எக்ஸம் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் அண்ட் வெல்த் டேக்ஸ். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே வந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல தானே நம்ம ஒரு தடவை டேக்ஸ் கட்டுவோம். ஒரே பணத்துக்கு 2 இடத்துல கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ என்ஆர்இ அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரையும் எங்கே சம்பாதிக்கிறாங்களோ அங்கே வந்து டேக்ஸ் கட்டிட்டு தான் நம்ம வந்து இங்கே அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு இங்கே இன்னொரு தடவை நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் என்ஆர்ஓ வந்து டேக்ஸபிள். ஓகேங்களா. இதுதான் இதோட மெயின் டிஃப்ரென்ஸு. அதாவது என்ஆர்ஓங்கிறது நான் ரிப்பாட்ரியபிள், என்ஆர்இங்கிறது ரிப்பாட்ரியபிள். என்ஆர்ஓங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இருக்குது, என்ஆர்இக்கு வந்து டேக்ஸ் வராது. ஓகேங்களா. ஸோ என்ஆர்இ டெபாசிட்க்கு வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஓகேங்களா. நார்மல் டொமஸ்டிக்கை விட. பட் என்ஆர்ஓக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சிஎன்ஆர்பி அக்கௌண்ட். எஃப்சிஎன்ஆர்பி அக்கௌண்ட்னா என்ன தெரியுமா, அதாவது ஒரு டேர்ம் டெபாசிட் அக்கௌண்ட். சரிங்களா. ஒரு என்ஆர்இ கஸ்டமர் வந்து டேர்ம் டெபாசிட்டாக வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது வந்து என்னென்னா அவங்க என்ன கரன்சியில் வேணுங்கிறாங்களோ அந்த கரன்சியில் ஃப்ரீலி கன்வெர்ட்டபிள் கரன்சி அவங்க எந்த கரன்சியில் வேணாலும் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி அந்த அக்கௌண்ட்டில் வச்சுருக்க பேலன்ஸ்
டாக்குமெண்ட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக அவங்க லோன் எடுத்துக்க முடியும். இது வந்து ரிப்பாட்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, கரன்சி வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த FCNRB அக்கௌண்ட் அப்படிங்கிறது. இது யார் ஓப்பன் பண்ணுவாங்க? ஒரு NRI தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அவங்க ஏர்ன் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு சேல் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இதுவும் வந்து இவங்களுக்கு அந்த கரன்சியில் வந்து அதில் லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு டெபாசிட்டாக 1 to 5 years வரையும். ஸோ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சர்வீசஸ் டு கஸ்டமர் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.